இப்போ நம்மளோட சோடா கேனுக்கு வந்து மெட்டீரியல் வந்து அசைன் பண்ணிட்டோம். அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோம் ஃபினிஷுக்கும் அதுக்கப்புறம் வந்து லேபிளுக்கான மெட்டீரியலும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேபிளுக்கான மெட்டீரியலில் வந்து நம்ம கொஞ்சம் ட்விக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஷேடிங் போகிறேன். ஷேடிங்கில் போய் என்னோடய மெட்டாலிக் வேல்யூவையும் ரஃப்னஸ் வேல்யூவையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷீட் வந்து பேப்பர் மேலே ஒட்டியிருக்கிறது வந்து பேப்பர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மெட்டாலிக் ஃபீலில் தான் இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட்டு அது லேபிளுக்கு வர்ற பெயிண்ட்டு, அதனால நான் வந்து மெட்டல் வேல்யூவையும் ரஃப்னஸ் வேல்யூவையும் கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க யூவி ஃபைலை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பிஎன்ஜி யூவி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நமக்கான டிசைனை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் மாதிரி தான் நம்மளோட சோடா கேன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம யூவி மேலேயே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெம்ப்ளேட்லேருந்து எடுத்து தான் நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான கலருமே நான் வந்து பிக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ரெட் கலருக்கு தகுந்த மாதிரியும் அது ரெட் கலர் பபுள்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் உள்ள அதுக்கான இணையான 2 கலர் நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம், பபுள்ஸ்லேருந்து லோகோலேருந்து டெக்ஸ்ட் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளோட பேக்ரவுண்டுக்கு நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் ஒன்று எடுத்து நான் வந்து பேக்ரவுண்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ அதோட கலர் வந்து எனக்கு பிங்காக இருக்குது. நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இது கலரை வந்து நான் வந்து ரெட் கலருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பேலட்டில் வந்து கலர் சூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து அதில் உள்ள பபுள்ஸுக்கு வந்து நம்ம இந்த பபுள்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எலிப்ஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த எலிப்ஸை வச்சு நீங்களுமே மேனுவலாக பண்ணுறேன்னா கூட அந்த எலிப்ஸை வச்சு நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டூப்ளிகேட் எடுத்து சின்னதாகவும் பெருசாகவும் சின்னதாக ரெடி பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுக்கலாம். இல்லை இதே டிசைன்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து பெப்சி கோக்கு அந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து நீங்கள் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மெயினான விஷயம்னா கரெக்டாக நம்ம அந்த யூவிக்குள்ளே நம்ம செட் பண்ணணும். நம்ம யூவி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளேயே நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். இப்போது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரீசெட் ஃபைல் எடுத்து வந்து உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்த யூவி லேயருக்குள்ளே எனக்கு என்ன டிசைன் தேவையோ அது வந்து வர்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னோடய லோகோவை கொண்டாந்து நான் வச்சுக்கிறேன். இந்த லோகோவை நம்ம கேனோட சென்டரில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த யூவியோட 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி உங்கள் டிசைன் போயிடக்கூடாது. ஏன்னா அதை தாண்டி வெளியில் போயிடுச்சுன்னா உங்களோட டிசைன் வந்து அங்கே வந்து விசுவல் ஆகாது.
ஸோ அடுத்து என்னோடய இன்னொரு டெக்ஸ்சரையும் நான் கொண்டாந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் இதை வந்து நான் ரவுண்டாக ரேப் பண்ணும்போது எனக்கு எங்கே வரணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருக்கனால நான் இதை பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ நான் லோகோவுக்கு கொஞ்சம் திருப்பினோம்னா என்னோடய இந்த வெண்பாங்கிற ஒரு டெக்ஸ்ட் வர மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரைட் சைடு வந்து என்னோடய டெக்ஸ்டர் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸு அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாம் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்னோடய ரைட் சைடில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பிஎன்ஜியோட லேயரை வந்து நம்ம டிசபிள் பண்ணி பார்த்தா நம்மளோட டிசைன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். இப்போது நம்மளோட ரெட் கேனுக்கான டெக்ஸ்சர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவஸ் கொடுத்து நம்ம வந்து ஜேபிக் ஃபார்மேட்டாக சேவ் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளோட டெக்ஸ்சர் இப்போ ரெடி. வாங்க பிளெண்டரில் போய் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போது நான் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஷேடிங் விண்டோவாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ண எனக்கு இந்த சைடில் வியூ ஆகும் நான் என்ன அப்டேட் பண்ணுறதுன்னு. அதனால் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன் ஸ்க்ரீனை. இப்போது நான் இமேஜ் டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு நோடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் போய் ஓப்பன் கொடுத்தேன்னா என்னோட அந்த ஃபோல்டரில் உள்ள ஃபைல் நேம் வரும். ஸோ நான் ஃபைல் நேமில் போயிட்டு என்னோடய இமேஜ் ஃபைலை நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா விசுவல் ஆகுது. இப்போ நம்ம எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து நம்மளை நல்லா தெரியுது. டெக்ஸ்சருமே நல்லா தெரியுது. மேலே உள்ளது தனி மெட்டீரியலாகவும் கீழே உள்ளது தனி மெட்டீரியலாகவும் நமக்கு தனியாக தெரியுது. ஸோ அந்த லேபிள் தனியாக ஒரு மெட்டீரியலாக தெரியுது. இப்போ நம்மளோட டெக்ஸ்சர் அருமையாக வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பிங்க் கேனுக்கும் க்ரீன் கேனுக்கும் நம்ம இன்னும் 2 கேனை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்குவோம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதோட கலரை இப்போ நான் ஒரு டெக்ஸ்சரை ஆஃப் பண்ணணுமே எனக்கு 3 கேனுமே கருப்பாயிடுச்சு. ஏன்னா டெக்ஸ்சர் இல்லை. ஏன்னா 3மே ஒரே மெட்டீரியலை ஷேர் பண்ணிக்கிறதுனால நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் 3க்குமே அப்படியே அப்டேட் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம 3 கேனுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேடர் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ நான் என்னோடய ஒரு ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அமுக்கணுன்னு எனக்கு லிங்க்டான ஃபேஸெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கு ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் பழைய மெட்டீரியலுக்கு நான் வந்து லேபிள் ரெட்டுன்னு மெட்டீரியல் நேம் கொடுத்துட்டேன். இப்போ லேபிள் க்ரீன்னு நான் ஒரு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்குமே 0.4 மெட்டாலிக், 0.3 வந்து ரஃப்னஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதை நம்ம செலக்ட் பண்ணதுக்காக அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு லிங்க்டான ஃபேஸ் எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு, லேபிளுக்கான ஃபேஸு. ஸோ நான் இதில் போய்ட்டு நியூவாக ஒரு பிங்க் மெட்டீரியல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லேபிள் அண்டர்ஸ்கோர் பிங்க் நம்ம. ஸோ இதோட மெட்டாலிக்கையும் நான் வந்து மாற்றிக்கிறேன். 0.4 ரஃப்னஸ் 0.3ன்னு வச்சுக்கிறேன். இதை அசைன் கொடுத்துக்கிறேன். அசைன் கொடுத்தோம்னா நமக்கு அது அசைன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உள்ள 2 மெட்டீரியல் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எடிட் மோடில் இருந்தால் நம்ம டெலிட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டேன். இப்போ டெலிட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ அப்போது இதுலேயுமே உள்ள நமக்கு தேவையில்லாத மெட்டீரியல் எல்லாம் டெலிட் பண்ணிடலாம். நமக்கு ஒவ்வொரு கேனுக்கு 2 மெட்டீரியல் வந்து இருக்குது. இப்போ அதுக்கான மற்ற 2 டெக்ஸ்சரையும் நம்ம ரெடி பண்ணலாம், க்ரீனையும் பிங்கையும். இப்போ நமக்கான டெக்ஸ்சர் ஃபைல் ரெடியாக இருக்குது. இதை வந்து நமக்கான அந்த டிஃப்ரெண்ட் ஷேடரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிங்க் கலருக்கு பிங்க் கலரோட டெக்ஸ்சரையும், க்ரீன் கலரோட ஷேடருக்கு க்ரீன் கலரோட டெக்ஸ்சரையும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி ரெட் கலர் பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோடா கேனுக்கு டெக்ஸ்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு, பக்காவாக நம்ம செட் ஆயிடுச்சு டெக்ஸ்சரு. இதுக்கப்புறம் இது மேலே வர்ற அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, ஜாமெட்ரிக்கல் நோடு யூஸ் பண்ணி எப்படி இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.